ஏங்க இந்த சட்டையும் பேண்ட் மட்டும் தானே துவைக்கணும்? ஆமா ஆமா. என்ன பாக்கெட்லாம் தொலை விட்டுருக்க? உனக்கு ஒன்றும் பணம் கிடைக்காது. ஏற்கனவே எடுத்து காபந்து பண்ணிட்டேன். நான் எதுக்குங்க அதெல்லாம் பார்க்க போறேன்? உன்னை பத்தி எனக்கு தெரியாது. ஏய், உன் பொண்ணு கூட ஒரு புடவை துவைச்சு சொல்லிட்டு போயிருக்கா, மறந்துடாத. துவைச்சு வை. எல்லாம் எங்களுக்கு தெரியும். என்ன தெரியும்? நேத்து என் சாக்ஸ் துவைக்க மறந்துட்டேன். நான் நாத்த சாக்ஸ போட்டு வெளியே போனேன். இப்படியே உக்காந்துகிட்டு ஒவ்வொன்னுத்துக்கும் குறை சொல்லிட்டு இருக்கிற ஆளுகிட்ட எப்படிதான் குடும்பம் நடத்துறதோ என்னமோ இப்பதான் புதுசா கல்யாணம் ஆன மாதிரி அழுத்துக்கிறேன். உங்களுக்கு மனசுக்குள்ள புது மாப்பிள்ளை நினைப்பு. சந்தேகம் இல்லாம நான் என்னைக்கு புது மாப்பிள்ளை தான். உனக்கு தான் வயசாயிட்டு இருக்கு, எனக்கு வயசே ஆகாது. ஏங்க இது என்னன்னு கொஞ்சம் பாருங்க. தேவையில்லாத பேப்பர்னா குப்பையில போட்டுடலாம். உனக்கு படிக்க தெரியா? படிச்சு பாரு. அந்த அளவுக்கு படிச்சிருந்தா நான் ஏன் உங்களை கல்யாணம் பண்ணிக்க போறேன்? நல்ல அமெரிக்கா மாப்பிள்ளையா பார்த்து செட்டில் ஆயிருக்க மாட்டேன். ஐயோ, நல்ல வேலை நீ படிக்கலமா. என்ன விட்டுட்டு அமெரிக்கா போயிடாதம்மா. அம்மா லக்ஷு, இப்ப கூட படிக்க ஆரம்பிக்காத. என்னங்க இது? ஒண்ணு இல்ல, இது ரதிக்கு ஆபீஸ் சம்பந்தமா ஏதோ. இத எங்க இருந்து எடுத்தியோ அங்கேயே திரும்ப கொண்டு வச்சிரு. இதெல்லாம் அவ ஆபீஸ்லயே வச்சுக்க வேண்டியதானே? ஆமா. லட்சுமி, என்னங்க? குடிக்க தண்ணி கொண்டு வரியா? இத கொண்டு வரேங்க. உக்காந்துகிட்டே வேலை வாங்க வேண்டியது. என்னங்க 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 என்னாச்சுங்க? என்னங்க என்னாச்சுங்க? என்ன பண்ணுது? என்னங்க என்னங்க என்னாச்சுங்க? மேடம், 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 எங்க மேடம் போயிட்டீங்க? உங்களை தேடி நான் ஆபீஸ் வரைக்கும் போயிட்டு வரேன். என்ன எதுக்காக தேடுறீங்க? அது நீங்க பைக்ல உட்காருங்க, நான் சொல்றேன். இளங்கோ, நான் உங்களை ஏற்கனவே நிறைய தடவை வார்ன் பண்ணிருக்கேன். உங்ககிட்ட நான் சகஜமா பழகுறது நீங்க அட்வான்டேஜ் எடுத்துக்கிட்டு இந்த மாதிரி எல்லாம் பிஹேவ் பண்ணாதீங்க. நீங்க போன்ல கடலை போட்டு பைக்ல பிக்கப் பண்ற பொண்ணு நான் கிடையாது. ஐயோ மேடம், நீங்க எப்பவுமே என்ன தப்பாவே புரிஞ்சிட்டு இருக்கீங்க. எனக்கும் சரியா பேச தெரியல. நான் சொல்றது கேளுங்க. நீங்க முதல்ல பைக்ல உட்காருங்க. இது வேற மேட்டர். உட்காருங்க மேடம். இளங்கோ, நடு ரோட்ல நிறுத்தி இந்த மாதிரி இன்டீசென்ட்டா பிஹேவ் பண்ணாதீங்க. என்ன சொன்னாலும் தப்பா போகுது. ஓகே மேடம், நீங்க உங்க மனசை கொஞ்சம் தைரியப்படுத்திக்கோங்க. உங்க அப்பாக்கு ஹார்ட் அட்டாக் மேடம். என்ன சொல்றீங்க இளங்கோ? அப்பாக்கு எப்போ, எப்படி, இப்ப எங்க இருக்காரு? மேடம் பதறாதீங்க. இதுக்கு தான் நான் சொல்ல வேண்டாம்னு நினைச்சேன். ஐயோ, அவருக்கு எப்படி ஆச்சு இளங்கோ? இத பாருங்க மேடம், கவலைப்படுற மாதிரி ஒண்ணுமே இல்ல. ஹாஸ்பிடல்ல சேர்த்திருக்கோம். நீங்க பைக்ல உட்காருங்க, நான் சொல்றேன். நீங்க சீக்கிரம் வண்டி எடுங்க.
கொஞ்சம் சீக்கிரம் ஸ்டார்ட் பண்ணுங்க. இளங்கோ சீக்கிரம். இளங்கோ ஆ? உட்காருங்க. ஏய் ஒரு நிமிஷம். ஏய் இளங்கோ, ஏய் இளங்கோ, டேய் அப்பா. அப்பா. டோன்ட் வரிமா, எனக்கு ஒன்றும் ஆகல. என்னப்பா ஆச்சு? டாக்டர், அப்பாக்கு என்னாச்சு? ஒன்றும் ஆகலம்மா. ஜஸ்ட் ஒரு மைல்டு அட்டாக். ரொம்ப மைல்டான அட்டாக் தான். கரெக்ட் டைமுக்கு வந்து அட்மிட் பண்ணியிருக்கீங்க. அதனால நோ ப்ராப்ளம். பயப்படுற மாதிரி ஒண்ணும் இல்லையே டாக்டர்? அப்சல்யூட்லி நோ ப்ராப்ளம். பயப்படவே வேண்டாம். ஹீஸ் ஓகே நவ். சார், நான் கொடுத்துருக்கிற மாத்திரையை நீங்கள் டயத்துக்கு சாப்பிடணும். அப்புறம் மனசை ரொம்ப ரிலாக்ஸ்டாக வச்சிருக்கணும். தேவையில்லாமல் எதையும் நினச்சி கவலைப்படக்கூடாது. இங்கே பாருங்கம்மா, ஸ்ட்ரெஸ் இல்லாமல் இருந்தாலே எந்த பிரச்சனையும் கிடையாது. ஓகே? ஓகே டாக்டர். சரிம்மா, நீங்கள் இவரை கூட்டிகிட்டு போகலாம். சரிங்க டாக்டர். தேங்க்யூ. ஆண்டவா, முருகா, காப்பாத்தினதுக்கு ரொம்ப நன்றிப்பா. நல்ல வேளைம்மா, இளங்கோ தம்பி இருந்ததுனால அப்பா உடனே ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு வந்தோம். இந்த தம்பி இல்லைன்னா ரொம்ப கஷ்டமா இருக்கும். ரொம்ப தேங்க்ஸ் இளங்கோ. நான் என்ன செஞ்சுட்டேன்னு தேங்க்ஸ் சொல்றீங்க? நான் எதுவுமே பெருசா செய்யல. இதெல்லாம் சாதாரணமா ஒரு மனுஷன் செய்யக்கூடிய கடமை. இருக்கலாம், இருந்தாலும் தேங்க்ஸ். ரதி, மாப்பிளைக்கு விஷயம் தெரியாத போன் பண்ணி சொல்ல வேண்டாமா? முதல்ல அவருக்கு ஒரு போனை போடு. என்னம்மா ரதி யோசிக்கிற? இல்ல, இந்நேரம் அவரு எங்க இருப்பாருன்னே தெரியல. ஆபீஸ்ல வேற நிறைய வேலை இருக்குன்னு சொல்லிட்டு இருந்தாரு. என்னம்மா யோசிக்கிற? ரதி, வேணாமா, மாப்பிளைக்கு சொல்ல வேணாம். என்னங்க, ஏன் இப்படி சொல்றீங்க? மாப்பிளைக்கு எப்படி சொல்லாம இருக்கிறது? ஏங்க வேண்டாங்கிறீங்க? அம்மா, டாக்டர் தான் எக்ஸாமின் பண்ணி பயப்படுறதுக்கு ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டார்ல. அனாவசியமா மாப்பிளையை காப்பராப்படுத்தல என்ன பாயிண்ட்? வேணாம்மா, ஏன் அனாவசியமா அவருக்கு டென்ஷன்? அம்மா, அப்பா சொல்றதும் சரிதாம்மா. அவருக்கு எதுக்கு தேவையில்லாத டென்ஷன்? அப்படியா சொல்ற? நாளைக்கு மாப்பிள்ளை ஏன் என்கிட்ட சொல்லலன்னு கோச்சிக்க மாட்டாரா? என்னம்மா, இன்னும் கொஞ்ச நேரத்தில் வீட்டுக்கு போயிருப்போம். ஐ எம் ஆல் ரைட். அதுக்கப்புறம் நார்மலா இருந்துட்டு போறேன். அனாவசியமா மாப்பிள்ளை ஒரி பண்ணி போறேன் இல்லையா? இல்லம்மா, விடு லட்சுமி. சரிங்க, உங்க இஷ்டம். சரிப்பா, நான் போய் பில் செட்டில் பண்ணிட்டு வரேன். நம்ம வீட்டுக்கு கிளம்பலாம்.
எக்ஸ்கியூஸ் மீ மேடம். எஸ் மேடம். மிஸ்டர் சோமசுந்தரத்தை டிஸ்சார்ஜ் பண்றதா டாக்டர் சொல்லிட்டாரு. பில் அமௌண்ட் சொன்னீங்கன்னா செட்டில் பண்ணிடலாம். ஒரு 5 minutes வெயிட் பண்ணுங்க. ஓகே மேடம். Okay, நான் ma'am. வெயிட் பண்றேன். மேடம் நான் உங்ககிட்ட ஒன்று கேட்கலாமா? என்ன கேளுங்க. என்னடா இவ நம்ம பர்சனல் விஷயத்தை கேட்கறானேன்னு கோச்சிக்க கூடாது. நான் கேட்டா உங்களுக்கு கோவம் வரும்னு தெரியும். இருந்தாலும் கேக்குறேன். இளங்கோ, கேக்குறதுன்னு முடிவு பண்ணிட்டீங்கல்ல, கேளுங்க. அப்படி என்ன பர்சனலா கேட்க போறீங்க? உங்களுக்கு டிவோர்ஸ் ஆயிடுச்சு இல்லையா? ஆனா உங்க பேரண்ட்ஸ் என்னமோ மாப்பிள்ளன்னு உரிமையை பேசிட்டு இருக்காங்களே, அவங்களுக்கு இந்த மேட்டர் தெரியாதா? சரி, எனக்கு டிவோர்ஸ் ஆனது உங்களுக்கு எப்படி தெரியும்? சாரி, நீங்க கோச்சிக்க கூடாது. உங்க டேபிள் இருந்து அன்னைக்கு ஒரு கவர் கீழே விழுந்துச்சு. எடுத்து வைக்கலான்னு ட்ரை பண்ணும்போது உள்ள இருந்த ஜட்ஜ்மெண்ட் காப்பி கீழே விழுந்துச்சு. நான் அதை யதார்த்தமா பார்த்துட்டேன். படிச்சவர் தானே நீங்க. இதான் நீங்க கத்துக்கிட்ட மேனஸா? சாரி மேடம், நான் அதை இன்டென்ஷனா பண்ணல, தற்செயலா தான் பார்த்தேன். உங்ககிட்ட சொல்லி சாரி கேட்கணும்னு நினைச்சேன். ஆனா நீங்க திட்டுவீங்கன்னு பயமா இருந்துச்சு. பட் அது மனசுக்குள்ள உறுத்திக்கிட்டே இருந்துச்சு. சரி, ஓப்பனா உண்மையை ஒத்துக்கலாம் தான் இப்ப நான் கேட்டேன் மேடம். இளங்கோ, நீங்க பண்ணது பெரிய தப்பு. தெரியாம பண்ணிட்டேன் மேடம். இப்ப என்ன, உங்களை பத்தின ஒரு விஷயம் எனக்கு தெரிஞ்சிருச்சு, அவ்வளவுதானே? ஒரு ஃப்ரெண்டா என்கிட்ட இது நீங்க ஷேர் பண்ணதான் எடுத்துக்கோங்க. மேடம், இன்னொரு நல்ல ஃப்ரெண்டா நினைச்சுக்கலாம். ஓகே, எனக்கு டிவோர்ஸ் ஆயிடுச்சு. ஆனா இது என்னோட பேரண்ட்ஸ்க்கு தெரியாது. இப்ப இருக்கிற நிலைமையில அவங்களுக்கு தெரிய வேணாம்னு நினைக்கிறேன். இது இன்னும் எத்தனை நாளைக்கு மறைக்க முடியும் நீங்க நினைக்கிறீங்க? அது ஏன் பிரச்சனை? இப்ப என் அப்பா இருக்கிற கண்டிஷன்ல இதை என்னால சொல்ல முடியாது. நீங்க பண்ண வேண்டியது ஒன்னே ஒண்ணுதான். என்ன மேடம், சொல்லுங்க. உங்க வாயை மூடிட்டு சும்மா இருந்தாலே போதும். அதை மட்டும் பண்ணுங்க. என் வீட்டு ஆளுங்க மட்டும் இல்ல, ஆபீஸ்ல வேற யாருக்குமே என்னோட டிவோர்ஸ் விஷயம் தெரியவே கூடாது. புரியுதா? மேடம், பில் ரெடி. ஏம்மா, இங்க லிங்கன் யாராவது இருக்காங்களா? என் வீட்டுக்காரர் தான் சார். ஓ, எங்கம்மா அவரு? அவர் தான் இறந்துட்டாரே சார். செத்துட்டாரா? என்னம்மா சொல்ற? ஆமா சார், ஒரு வாரத்துக்கு முன்னால அந்த பாவி மனுஷன் தூக்கு மாட்டி செத்து போயிட்டாரு சார். போலீஸ்காரங்க மாறி மாறி வந்து விசாரிச்சாங்க சார். நீங்களும் அதுக்காக தான் வந்திருக்கீங்கன்னு நான் நினைச்சேன். நீங்க வேற போலீஸா? சரி, உன் புருஷன் எப்படிமா செத்தாரு? அதான் தூக்கு மாட்டிட்டு செத்தாருன்னு சொன்னேனே சார். உன் புருஷனுக்கு சக்தின்னு யாராவது ஃப்ரெண்ட் இருக்காங்களா? அதெல்லாம் எனக்கு தெரியாது சார். அந்த ஆள் ஃப்ரெண்ட்ஸ்ன்னு யாரையும் வீட்டுக்கு கூட்டிட்டு வர மாட்டாரு. அவர் சிநேகிதர்கள் பத்திலாம் எனக்கு எதுவுமே தெரியாது சார். சக்தின்னு ஒருத்தனை யாரோ கொண்டு இருக்காங்கம்மா. அவன் சாகிறதுக்கு முன்னால உன் புருஷனோட போனுக்கு தான் கால் பண்ணிருக்கான். அத பத்தி ஏதாவது தெரியுமா? நான் என்னத்த சார் கண்டேன்? அந்த மனுஷன் என்ன திடுதுப்புன்னு நடு ரோட்ல விட்டுட்டு போய் சேர்ந்துட்டாரு. இனி மிச்ச காலத்தை நான் எப்படி ஓட்ட போறேன்னு தெரியாம நானே நொந்து போயிருக்கேன் சார். இதுல போலீஸ்காரங்க ரோதனை வேற. சரி சரி, அழாதம்மா. ஹலோ,
சார் வணக்கம் சார். சக்தின்னு ஒருத்தனை யாரோ மர்டர் பண்ணிட்டாங்க சார். அவன் போனை ட்ரேஸ் பண்ணதுல லிங்கம்னு ஒருத்தன் கூட தான் அவன் கடைசியா பேசியிருக்கான். இங்க வந்து பார்த்தா அந்த லிங்கம் செத்து இருக்கான் சார். நம்ம ஸ்டேஷன்ல இந்த கேஸ் ரிஜிஸ்டர் ஆயிருக்கா சார்? ஆமா, ஹேங்கிங் தான் சார். பேரு லிங்கம் சார். ஓகே சார். எனக்கு என்னமோ இந்த 2 டெத்துக்கும் கனெக்ஷன் இருக்குமோன்னு தோணுது சார். லெட் மீ see. நான் ஸ்டேஷனுக்கு வரேன் சார். அந்த லிங்கத்தோட ஃபைலை நான் கொஞ்சம் பார்க்கணும் சார். எஸ் சார். ஓகே சார். தேங்க்யூ சார். சரிம்மா, உனக்கு சக்தின்னு யாரையும் தெரியாது இல்லையா? தெரியாது சார். சரிம்மா, நான் கிளம்புறோம். வேலை பாரு. சரிங்க. ம். நீங்க இந்த வீடாமா? ஆமா சார். ஓஹோ, உங்களுக்கு செத்து போன லிங்கத்தை பத்தி தெரியுமாமா? தெரியும் சார். அவன் ஆள் எப்படிமா? ரொம்ப நல்ல பையன் சார். நாங்க வீட்ல ஊறுகாய்லாம் போட்டு விக்கிறோம். எங்க கிட்ட இருந்து ஊறுகாய்லாம் வாங்கிட்டு போய் கடைக்கெல்லாம் அந்த பையன் சப்ளை பண்ணுவான். ரொம்ப தங்கமான பையன். பேச்சுவார்த்தையெல்லாம் அவ்வளவு மரியாதையா இருக்கும். அதே மாதிரி குடுக்கல் வாங்கலையும் ரொம்ப கை சுத்தம். அநியாயமா செத்து போயிட்டான் சார். நினைக்கிறதுக்கே எங்களுக்கெல்லாம் மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. அப்படிங்களா? சரிம்மா, நாங்க பாத்துக்கிறோம். சரி. வரமா? சார். வாப்பா, இப்படி உட்காரு. என்ன பேக் எல்லாம் எடுத்துட்டு வந்துட்டீங்க? வீட்டை காலி பண்ண போறீங்களா? ஐயோ சார், நீங்களா இப்படி முடிவு பண்ணி நான் வரத்துக்குள்ள வேற யாருக்காவது தயவு செஞ்சு வீட்டை வாடகை விட்டுறாதீங்க சார். ஊர்ல அம்மாக்கு உடம்பு சரியில்லைன்னு போன் வந்துச்சு. நான் போயிட்டு 2 நாள்ல வந்துருவேன் சார். இந்தாங்க சார் வீட்டு சாவி. சரிப்பா, அம்மாவுக்கு உடம்பு சரியில்லைன்னு தெரியாம விளையாட்டு பேசிட்டேன். சார், உங்களுக்கு இப்போ உடம்பு பரவாயில்லையா சார்? ஏதோ இருக்குது. சரி தம்பி, உங்களுக்கு பஸ்ஸுக்கு லேட் ஆயிருப்போது, கிளம்புங்க. இந்தாங்க. என்ன தம்பி பேகும் கைமா வந்திருக்கீங்க? ஊருக்கு போறேன் ஆண்டி. என்னப்பா வீட்ல பொண்ணு பாத்திருக்காங்களா? இல்லம்மா, ஆ? பாவம் எங்க அம்மாவுக்கு உடம்பு சரியில்லையா, ஓ. ஊருக்கு கிளம்பி போயிட்டு இருக்காரு. சரி தம்பி, உங்களுக்கு பஸ்ஸுக்கு லேட் ஆயிருப்போது, கிளம்புங்க. ஆமா சார், டைம் ஆயிடுச்சு. நான் வரேன் ஆண்டி. 2 நாள்ல வந்துருவேன். பார்த்து பத்திரமா போயிட்டு வாப்பா. உங்க அம்மா எப்படி இருக்காங்கன்னு ஃபோன் பண்ணி சொல்லு. சரிங்க, வரேன் ஆண்டி. ம். வரேன் சார். ஏங்க, இந்த தம்பி நல்ல பையன்தான்ல? கொஞ்ச நாள் முன்னால வரைக்கும் இவனை பார்த்தாலே உனக்கு பிடிக்காது, எரிஞ்சு கொடுத்துக்கிட்டு இருந்தேன். சும்மா இருங்க. அன்னைக்கு மட்டும் இந்த தம்பி இல்லைன்னா அவ்வளவு அவசரமா உங்களை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போயிருக்க முடியுமா? வாஸ்தவம், ரொம்ப நல்ல பையன். இருக்காங்களா? இருக்காங்க. சாப்பிட ஏதாவது கொண்டு வரட்டுமா? அதெல்லாம் ஒண்ணும் வேணாமா, மருந்து சாப்பிட்டு வயிறு ரொம்ப போச்சு. சமந்தி, வாங்க வாங்க வாங்கம்மா. வாங்க. வணக்கம். வாங்க, வணக்கம் சம்பந்தி. வாங்க. எப்படி இருக்கீங்க? வணக்கம். நல்லா இருக்கும். இந்தாங்க ஒரு சம்பந்தி. குறையும் இல்ல. உட்காருங்கம்மா, உட்காருங்க. நீங்க நல்லா இருக்கீங்களா? அதை ஏன் கேக்குறீங்க? 2 நாளைக்கு முன்னாடிதான். வேணாம்மா, அதெல்லாம் எதுக்கு போ, வந்தது வராதமா இவங்க கிட்ட போய். ஏன், என்னாச்சு? ஒண்ணும் இல்லைங்க, 2 நாள் கொஞ்சம் உடம்பு சரியில்லை, அவ்வளவுதான். இப்ப பரவாயில்லைங்க, எனக்கு ஒண்ணுனே பதறி போயிருவா, அவ்வளவுதான். எங்க வீட்லயே இதே கதை தான். எனக்கு ஒரு தலைவலி காய்ச்சல்னா துடிச்சு போயிடுவா. ஊறுகாய் வியாபாரம் கெட்டு போயிடும்ல. இங்க வந்து எதுக்கு அச்சு பிச்சுன்னு உளறிட்டு இருக்கீங்க? இப்ப உடம்பு பரவாயில்லைங்களா? ஆ, எங்க என் மருமகளை காணோம்? மேல இருக்கா, இத கூட்டிட்டு வரேன். ரதி, உன் மாமனார் மாமியார் வந்திருக்காங்க, வாமா கீழே. வாங்க அத்தை. வாங்க மாமா. வாமா. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்குமா. நீ தான் பெரிய மனுஷி ஆயிட்ட. அபர்ணாவ மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க பார்க்க வரும்போது கூட நீ வரமாட்டேன்னுட்ட. நான் வரக்கூடாதுனால இல்ல அத்தை. டியூட்டில ஜாயின் பண்ணி 1 வாரம் கூட ஆகல. லீவ் கிடைக்காது, அதான்.
உன்னை பத்தி இவளுக்கு தெரியாதாம்மா, சும்மா உன்னை சீண்டி பாக்குறா. நான் பேசிட்டு இருக்கேன்ல. சரிம்மா, மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வரும்போதுதான் நீ வரல. அப்படியே எல்லாத்தையும் தட்டி கழிச்சிடக்கூடாது. நீ எனக்கு வராம போனது கூட எனக்கு கோவம்தான். நீ இல்லாம நம்ம வீட்ல ஒரு நல்ல காரியம் கூட நடக்க கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். ஆனா நீ அதை புரிஞ்சுக்க மாட்டேங்கிறியே. பூ வாங்கிட்டு வந்திருக்கேன், வச்சுக்க. ஆமா, எங்க உன் புருஷன்? ஞாயிற்றுக்கிழமை தான் நல்லா குப்புற அடிச்சு தூங்கிட்டு இருக்கானா? சமந்தி, மாப்பிள்ளை நம்ம வீட்டுல தங்கல. சார், அதெல்லாம் அப்ப சார். இப்ப ரொம்ப சின்சியரா ஒரே ஒரு பொண்ணை மட்டும் தான் நான் நினைச்சிட்டு இருக்கேன் சார்.